عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمد الله العليم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم صدق الله العليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. وقال رسول الله صلى الله عليه وسلم لا يؤلع في الميزان يوم القيامة شيء أثقل من خلق الحسن أو كما قال عليه صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனின் சலாத்தும் சலாமும் மக்கத்து மாமன்னர் மதினத்து வேந்தர் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நற்பாக்கியம் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தார்கள் மீதும், குறிப்பாக 1000 மாதங்களை விட சிறந்த மாதமான லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இரவை அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே 29வது ஜுஸுவில் சூரத்துல் கலம் என்ற சூறாவில் அல்லாஹ் ஒரு வார்த்தையை கூறுகிறான். தன்னுடைய ரசூலை புகழ்ந்து ஒரு வார்த்தையை கூறுகிறான். மிகவும் பிரபலமான வார்த்தை, நாம் எல்லாரும் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கும் வார்த்தை. நபியே, நீர் மகத்தான நற்குணத்தின் மீது உள்ளீர் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரசூலை பார்த்து கூறுகிறான். இன்னும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபியினுடைய தனி சிறப்பை பற்றி குர்ஆனில் கூறுகிறான். அதனுடைய வழிநெடுகில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை பற்றியும், அவர்களுடைய இறை தேடல் எவ்வாறு இருந்தது அதனை பற்றியும், இவ்வாறு எல்லாம் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகிறான். இன்னும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வீரத்தை பற்றியும், அவர்கள் கோபத்தை பற்றியும், அவர்களுடைய சீற்றம், இவைகளை குறித்து எல்லாம் இறைவன் குர்ஆனில் கூறுகிறான். இன்னும் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஆன்மீக ஞானத்தை பற்றி எல்லாமும், அவர்கள் செய்த பரவலான அரசாட்சி இதனை பற்றியும், அவர்கள் செய்த தொழில் இதையெல்லாம் குறித்து இறைவன் திருக்குர்ஆனில் கூறுகிறான். இன்னும் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறு சோதனைக்கு உட்பட்டு அவர்கள் உடல் முழுக்க நோயினால் ஆனாலும் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். அந்த பொறுமையை பற்றி எல்லாம் இறைவன் குர்ஆனில் கூறுகிறான். இவ்வாறு ஒவ்வொரு நபியுடைய தனிச்சிறப்பை பற்றியும் இறைவன் திருக்குர்ஆனில் கூறுகிறான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனி சிறப்பை பற்றி, அவர்களுடைய கோபத்தை பற்றியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் இதனை பற்றி எல்லாம் இறைவன் ஒரே டைட்டிலாக குர்ஆனில் கூறுகிறான். வஇன்னக லஅலா குலிகில் அதீம். நபியே, நீர் மகத்தான நற்குணத்தின் உள்ளீர் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணத்திலே ஒரே டைட்டிலாக, ஒரே குறுந்தொகுப்பாக நீர் மகத்தான நற்குணத்தின் உள்ளீர் என்று அல்லாஹ் கூறுகிறான். இதனை பற்றிய பல நபிமொழிகள் உள்ளது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், லா யுலஉ ஃபில் மீசானி யௌமல் கியாமத்தி ஷைஉன் அஸ்கல மின் ஹுலுகில் ஹுஸ்ன்.
நாளை மறுமையில் மீசான் தராசிலே ஆக கனமானதாக எது இருக்கும் என்றால் ஒருவருடைய அழகிய குணம்தான் நாளை அவருடைய நன்மை தீமை எல்லாம் விடை போடப்படும். அந்த மீசான் தட்டிலே ஒரு நபருடைய அழகிய குணம்தான் ஆக கனமானதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஒருவர் செய்யக்கூடிய அமல்களை விடவும் அவர்களுடைய தொழுகை நோன்புகளை விட எல்லாம் ஒருவர் நடந்து கொள்ளக்கூடிய அழகிய குணம்தான் அவருடைய நன்மை தராசுரை தட்டில் ஆக கனமாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணங்கள் என்று பார்த்தோமே ஆனால் உலகில் மொத்தம் 360 நற்குணங்கள் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். அந்த அனைத்து குணங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தது. அதில் பெருமானாருடைய நற்குணங்களில் ஒரு சிலரை நாம் பார்ப்போம். பெருமானாருடைய வெட்கம் எவ்வாறு இருந்தது என்பதை நாம் பார்த்தோமானால், பெருமானாரிடம் யாராவது வந்து கேட்டார்கள் என்று சொன்னால் இல்லை என்று சொல்வதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்கப்படுவார்களாம். நசையிலே வரக்கூடிய ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பெண்மணி வந்து, யா ரசூலல்லாஹ், உண்ணுவதற்கு ஒண்ணுமே இல்லை, ஏதாவது கொடுத்து உதவுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி வந்து கேட்டார்கள். பெருமானார் வீட்டிலே எதுவுமே இல்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம், யாராவது வந்து கேட்டார்கள் என்று சொன்னால் இல்லை என்று சொல்வதற்கு வெட்கப்படுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேக வேகமாக யூத பெண்மணி, கிறிஸ்துவ பெண்மணி வீட்டிற்கு சென்று அந்த கிறிஸ்துவ வீட்டு பெண்மணி கிணற்றில் இருந்து தண்ணீர் அழைத்தார்கள். ஒரு வாளிக்கு ஒரு பேரிச்சம்பழம் என்ற கணக்கில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 7-8 வாளிகள் இறைத்துக் கொண்டிருக்கும் போது அந்த வாளி அந்த கிணற்றுக்குள்ளே விழுந்து விட்டது. அந்த பெண்மணி வந்து பெருமானார் கண்ணத்திலே பலார் அரைஞ்சிடுறான், தண்ணீருக்குள்ளே இறக்க தெரியவில்லை என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மோசிசாத்தை எழுதுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கையை அந்த கிணற்றில் நீட்டுவார்கள். வாளி தானாக மேலே வரும். அந்த வாளியை அந்த பெண்மணியிடம் கொடுத்து விடுவார்கள். அந்த பெண்மணி புரிந்து கொள்வார் இவர்கள் ஒரு நபி என்று. பிறகு அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த பெண்மணி மன்னிப்பு கேட்க, அந்த மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த பெண்மணியை மன்னிக்கிறார்கள். பிறகு கிடைத்த சில பெரித்தம்பழங்களை கொண்டு வந்து அந்த பெண்ணிடம், தாயே, எனக்கு கிடைத்தது இவ்வளவுதான் என்று கொடுத்தார்கள். ஆக பெருமானாருடைய நற்குணத்தை நாம் பார்க்கலாம். கேட்டவர்கள் இடத்தில் இல்லை என்று சொல்வதற்கு வெட்கப்படுவார்களாம். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே இருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு காட்டருவி பள்ளியிலே வந்து சிறுநீர் கலந்து விட்டார். சஹாபாக்கள் எல்லாம் கோபமாகிவிட்டார்கள், பள்ளியில வந்து நஜீஸாக்கி விட்டாரே என்று. எல்லாரும் அவரை அடிக்க முயன்றார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக அந்த இடத்தில் ஒரு வாளி தண்ணீரை ஊற்றி சுத்தம் செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணங்கள் என்பது ஏராளமாக தாராளமாக உள்ளது. இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பங்களில் வீட்டுகளில் நடந்து கொள்வார்கள் என்றால், எப்பேற்பட்ட ஆட்சி அதிகாரம் பெருமானாரிடத்தில் இருந்தாலும் தன்னை ஏழ்மையாக தான் காட்டிக் கொள்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே அவர்களே தானாக செருப்பை அவர்களே சரி செய்து கொள்வார்கள். அவர்கள் ஆடை கிழிந்து விட்டால் அவர்களே தானாக தைத்துக் கொள்வார்கள். மனைவி மக்களிடம் அன்பாக பண்பாக நடந்து கொள்வார்கள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவி மக்களிடம், மற்றவர்களிடம், எல்லோரிடமும் நல்ல குணத்துடன் நடந்து கொண்டார்கள். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் அற்பமாக கருத மாட்டார்கள். புகாரி ஷரீஃபிலே வரக்கூடிய ஹதீஸ், ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய பள்ளியிலே ஒரு கருப்பு நிறத்தை சார்ந்த ஒரு மனிதர் பள்ளியை சுத்தம் செய்பவராக இருந்தார். ஒரு கருப்பு நிறத்தில் அடிமைதான அவர்கள் எல்லாம் அற்பமாக கருதுவார்கள். அந்த நபர் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து விடுகிறார். இவர் தான் இறந்து விட்டார் என்று சஹாபாக்கள் எல்லாம் அவர்கள் அடக்கம் செய்து விடுகிறார்கள். அந்த செய்தியை பெருமானாரிடம் சொல்லவும் இல்லை. சில நாட்கள் கழிந்த பிறகு
பெருமானாருக்கு ஞாபகம் வருகிறது, பள்ளியை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு கருப்பினத்து அடிமை இருப்பாரு, அவர் எங்க என்று கேட்கிறார்கள். அதற்கு சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் அவர் சில காலத்துக்கு முன்னால் இறந்து விட்டார், அவரை அடக்கம் செய்து விட்டோம் என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் என்னிடத்தில் சொல்லவில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடம் கேட்டு, அவரை நீங்க எங்கு அடக்கம் செய்தீர்களோ அந்த இடத்தை காட்டுங்கள் என்று அவர்கள் எங்கு அடக்கப்பட்டார்களோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்க ஸ்தலத்துக்கு சென்று அந்த அடிமைக்காக துஆ செய்து ஷஃபாத் செய்தார்கள். தாழ்த்தப்பட்ட ஜாதியாக இருந்தாலும் தாழ்த்தப்பட்ட இனமாக இருந்தாலும் எவ்வாறு யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தான் பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் தன்னை விட தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்ற குணத்தை நாம் பார்க்கலாம். பெருமானார் எந்த அளவுக்கு என்றால் சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் எல்லாரையும் மதித்து நடப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அடிமையாக இருந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அடிமையாக வேலை செய்தேன். நான் 10 வருடம் அல்லது 7 வருடம் பெருமானார் வேலை செய்தேன். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை சீ என்ற வார்த்தை கூட கூறியதில்லை. அந்த அளவுக்கு தன்னுடைய அடிமையாக இருந்தாலும் அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருடைய தோழர். ஒருமுறை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிக்கு தொழுகைக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். பாதையில் ஒரு முதியவர் பொறுமையாக நடந்து செல்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகைக்கு நேரமாகிவிட்டது. ஒரு முதியவரை கடந்து சென்றால் நல்லா இருக்காது, அதனால் பொறுமையாக பின்னாடியே அந்த முதியவர் பின்னாடியே செல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் அவர்களுக்கும் ஒரு ரக்காத் தப்பி விடுவோம் என்ற பயத்தில் அவர்களும் அந்த முதியவர் பின்னாடியே வருகிறார்கள். அந்த முதியவரிடம் பொறுமையாக வந்து அபூபக்கர் அவர்கள் தொழுகையில கலந்து அப்படியே சேர்ந்து விட்டார்கள். வந்து சேர்ந்ததும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையுடைய எல்லா ருக்கு சஜ்தா எல்லாத்தையும் அல்லாஹ் அக்பர் கூறுவோம். ஆனால் ருக்குவிலிருந்து எந்திரிக்கும் போது சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா என்று வந்ததற்குரிய காரணம் அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். ஏனென்றால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முதியவருக்கு செய்த அந்த மரியாதை அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமிஅல்லாஹு லிமன் ஹமிதா புகழப்பட்ட எந்திரிகள் என்று கூறியவுடன் அதை அன்றிலிருந்து தொழுகையில அதை தான் வைத்துக் கொண்டார்கள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்ந்த குணத்தை பார்த்து வியந்த பல விஞ்ஞானிகள் எல்லாம் எழுதுகிறார்கள். தி 100 என்ற புக்கில் எல் ஹார்ட் என்ற ஒரு மைக்கேல் ஹார்ட் என்ற அந்த புக்கினுடைய தொகுப்பாளர் அவர் ஒரு கிறிஸ்துவர். அவர் அந்த புத்தகத்தில் எழுதுகிறார், நீங்கள் கிறிஸ்துவராக இருக்கிறீர்கள், நீங்கள் இந்த புத்தகத்தில் எழுதினீர்கள் 100 சாதனையாளர்கள் வரலாறு அதில் இருக்கு. அதில் முதலாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாறு எழுதப்பட்டிருக்கு. அந்த கிறிஸ்துவராக இருக்கக்கூடிய மைக்கேல் ஹார்ட்டிடம் கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் ரசூலுல்லாஹ் முஹம்மது என்ற அந்த நபருடைய வரலாற்றை முதல் எழுதினீர்கள் என்று கேட்டதற்கு அந்த நபர் கூறினார், நான் எல்லா நபர்களுடைய வரலாற்றை ஆராய்ச்சி செய்தேன், ஆனால் எல்லா நபர்களும் குடும்பத்துடைய வியலில் அவர்கள் தோற்று விட்டார்கள். குடும்பத்துடைய அந்த நடைமுறையில் எல்லாரும் தோற்று விட்டார்கள். எல்லா துறையிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாலும் குடும்பத்துறையில் அனைவரும் தோல்வி அடைந்து விட்டார்கள். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா துறையில் உட்பட குடும்பத்தில் கூட எல்லாத்திலும் தேர்ச்சி பெற்றவர்களாக நல்ல நற்குணத்துடையவர்களாக இருந்தார்கள் என்பதால் அவர்களுடைய வரலாற்றை நான் முதல் எழுதினேன். இந்த 100 என்ற புக்கில் அவர் குறிப்பிடுகிறார். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணங்கள் என்பது நமக்கெல்லாம் ஒரு படிப்பனையாக இருக்கிறது. எனவே வாழும் காலம் எல்லாம் எவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல குணத்துடன் வாழ்ந்தார்களோ அந்த நற்குணத்துடன் நாம் வாழக்கூடிய நசீபையும் வாழும் காலம் எல்லாம் நரக நெருப்பில் நார் என்ற நரகிலிருந்து பாதுகாப்பு பெற்று 100 ஷஹீதுகள் அந்தஸ்துடன் 100 மிக்க முகப்படியுடன் 100 நாயகத்துடன் நாளை மறுமையிலே சோனோபதியிலே சங்கமிக்கக்கூடிய நல்லதொரு நசீபை வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தது புரிவானாக. லைலத்துல் கத்ரை பெற்றவர்களுடைய கூட்டத்திலே வல்லவன் அல்லாஹ் நம் அனைவரும்
அனைவரும் சேர்த்தவர்கள் புரிவானாக. எந்த நோக்கத்திற்காக நம்ம எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தை பரிபூர்ணப்படுத்தக்கூடிய நசீபை வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தது புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.